புயலுக்கு ஏன் பெயர் வைக்கிறார்கள்? யார் பெயர் வைப்பது? புயல் அல்லது சுழிக்காற்றுக்கு வர்தா, கஜா போன்ற பெயர்கள் எப்படி கிடைக்கிறது? அதிலும் சில பெயர்கள் வினோதமாக இருக்கும். வேறு ஒரு நாட்டில் பயன்படுத்தப்படக்கூடிய பெயர் நம் நாட்டின் புயலுக்கு ஏன் வைக்கப்படுகிறது என்ற கேள்வியும் நம்முள் எழலாம். ஒரே நேரத்தில் பல புயல்கள் உருவாகும் பொழுது குழப்பம் நேராமல் இருக்க புயலுக்கு பெயர் வைக்கிறார்கள். மேலும் பதிவுகளுக்கு வசதியாகவும் ஒரு புயல் பற்றிய பாதை குறித்த மற்றும் அதன் தீவிரம், அதன் செயல்பாடின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் ஆகியவற்றை பற்றிய தகவல் பரிமாற்றத்திற்கும் புயலுக்கு பெயர் வைத்து அழைப்பது குழப்பத்தை தவிர்க்க உதவுகிறது. இந்த நடைமுறை 1953 அட்லாண்டிக் பெருங்கடலில் தொடங்கியது. ஆரம்பத்தில் பெண் பெயர் மட்டுமே புயலுக்கு வைக்கப்பட்டது. அதன் பின் ஆண்கள் பெயரும் பெண்கள் பெயருமாக மாற்றி மாற்றி வைக்கப்படுகிறது. வட இந்திய பெருங்கடலில் இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், ஈரான், மாலத்தீவுகள், மயன்மார், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, தாய்லாந்து, ஐக்கிய அரேபிய நாடுகள், ஏமன் உள்ளிட்ட 13 நாடுகள் பெயர் பட்டியலை தயாரிக்கின்றன. இந்த பெயர் பட்டியலை உலக வானிலை அமைப்பு அங்கீகரிக்கிறது. இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.